नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्देशधारिणे। जय नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिन् इति नामिने। नम आचार्यपादाय निट्टैकृपाप्रदायिने गौरगदा दामदया नगरग्रामधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण. சரி, இங்க வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. நமக்கு கரண்ட் அடிக்கடிக்கு போகுது, இந்த சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்துருச்சு, டக்குன்னு கட் ஆயிடுச்சுனால நான் அடுத்த செகண்ட் வந்துருவேன். அதனால கோஸ்டா வந்து மல்லிகா மாத்த இவங்க மணிமேகலை மாத்தாஜி பண்ணியிருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சரி, நான் ஒரு சின்ன மங்களாச்சாரம் பண்ணிடல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே. ஓம் ஹரே கிருஷ்ணா. வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது காண்டத்துல 9வது அத்தியாயத்துல 37வது பாகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமா நம்ம அதாவது பிரம்மாவுடைய நிலையை நாம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்ல வந்து 36வது பதம் படிச்சோம். 37வது பதம் யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஏதன் மதம் சமாதிஸ்த பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுக்யதி ஹர்கசித். மொழிபெயர்ப்பு. ஓ பிரம்மா, இம்முடிவை உறுதியான மன ஒருமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை குலைக்காது. பொருளுரை. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதையும் அகம் சர்வஸ்ய பிரபவக என்பதை போன்று 4 பதங்களில் சுருக்கி கூறியுள்ளார். அதை போலவே முழு ஸ்ரீமத் பாகவதமும் கூட அகம் ஏவாசம் ஏவாக்ரே என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறாக மிகவும் முக்கியமான பாகவத சித்தாந்தத்தின் அந்தரங்க நோக்கமானது ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் முதலில் பேசியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டு உள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த 4 பதங்களுக்கும் தவறாக பொருளுரைக்க முயன்ற இலக்கண நிபுணர்களும் பக்தரற்ற பௌதீக அறிஞர்களும் பலர் உள்ளனர். ஆனால் தாம் கற்பித்த முடிவிலிருந்து வழிதவறி செல்ல வேண்டாம் என்று பிரம்மதேவருக்கு பகவான் தாமாகவே அறிவுரை கூறினார். 4 பதங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் கருப்பொருளே உபதேசித்தவர் பகவான். அதை பெற்றவர் பிரம்மதேவர். அகம் என்னும் சொல்லுக்கு வார்த்தை ஜாலங்களால் அருவவாதி ஏற்படுத்தும் தப்பான அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றுபவர்களின் மனதை குழப்பக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளையும் பாகவதர்கள் எனப்படும் அவரது களப்பற்ற பக்தர்களையும் பற்றிய நூலாகும். பக்தி தொண்டின் இந்த ரகசிய இலக்கியத்தை அணுகும் வழி அந்நியர் எவருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பரமபுருஷ பகவானுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ளாத அருவவாதிகள் இலக்கணத்தில் தங்களுக்குள்ள அறிவு பற்றாக்குறையுடனும் வரத்து கற்பனையுடனும் சில சமயங்களில் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பொருளுரைக்க முயல்கின்றனர். எனவே பெயரளவேயான இலக்கண நிபுணர்களாலோ அல்லது அறிவு பற்றாக்குறையாக உள்ள மற்றவர்களாலோ ஏற்படுத்தப்படும் முடிவால்
ஒருவன் ஒருபோதும் வழி தவறி சென்றுவிடக் கூடாது என்றும், மாறாக பரம்பரா முறையின் மூலமாக மனதை எப்பொழுதும் சரியாக நிலைப்படுத்த வேண்டும் என்றும் பிரம்மாவான மேலும் எதிர்காலத்தில் பிரம்மாவின் சீட பரம்பரையில் வரவிருக்கும் பகவத் பக்தர்கள் அனைவரையும் பகவான் எச்சரிக்கிறார். பௌதீக அறிவால் புதியதொரு அர்த்தத்தை கற்பிக்க ஒருவரும் முயலக்கூடாது. எனவே பிரம்மாவால் பெறப்பட்ட அறிவு முறைக்கேற்ப பகவானின் பிரதிநிதியாக இருப்பவரும் பரம்பரா முறையை பின்பற்றுபவருமான ஓர் உண்மையான ஆன்மீக குருவை ஒருவன் அணுக வேண்டும். புறையுடைய பௌதீக அறிவின் மூலமாக தனது சொந்த அர்த்தத்தை பிழிந்தெடுக்க ஒருவன் முயலக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு அதிகாரபூர்வமான வேத இலக்கியங்களுக்கு ஏற்ப சரியான பாதையில் சீடனை பயிற்றுவிப்பதில் திறமையுடையவர் ஆவார். மாணவனை குழப்புவதற்காக வார்த்தை ஜாலங்களை அவர் கையாள மாட்டார். தமது சொந்த செயல்களின் மூலமாக பக்தி தொண்டின் கொள்கைகளை அவர் சீடனுக்கு போதிக்கிறார். தனக்குரிய நேரடியான பக்தி சேவை இல்லையெனில் ஒருவன் அர்வவாதிகளையும் வரட்டு கற்பனையாளர்களையும் போல் பிறவிதோறும் மனக்கற்பனைகளிலேயே ஈடுபட்டு இறுதி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடும். உண்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதால் மாணவன் பூரணமான அறிவு நிலைக்கு உயர்வடைவான். உலகில் உள்ள பற்றற்ற நிலையே இவ்வுயர்வை குறிக்கும் அடையாளம் ஆகும். புலனுணர்வு உலகிலிருந்து ஒருவன் தன்னை பிரித்துக் கொள்வதைக் கண்டு பௌதீக அறிஞர்கள் ஆச்சரியம் அடைகின்றனர். இதனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருப்பதற்குரிய எந்த முயற்சியும் அவர்களுக்கு மாயமானதாக காட்சி அளிக்கிறது. சிற்றின்ப உலகின் மீதுள்ள இப்பற்றற்ற நிலை பிரம்மபூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உன்னதமான பக்தி, பராபக்தி வாழ்வின் ஆரம்ப நிலையாகும். பிரபுஜி யார் படிக்கிறாங்களா? நான் படிக்கவா? கண்டினியூ பண்றீங்களா மாதாஜி? நான் பெரிய புறப்பட்டு யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பிரணாம். வாழ்வின் இந்த பிரம்மபூத நிலை ஆத்மாராம நிலை என்று கூட அறியப்படுகிறது. இந்நிலையில் ஒருவன் முழுமையான சுய திருப்தி அடைவதுடன் சிற்றின்ப உலகின் மீது ஆசையும் கொள்வதில்லை. பூர்ண திருப்தி அளிக்கும் இந்நிலைதான் பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவை புரிந்து கொள்வதற்குரிய சரியான நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.20 இதை உறுதி செய்கிறது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. பக்தி தொண்டை நிறைவேற்றியதன் பயனாய் சிற்றின்ப உலகின் மீது உண்மையான துறவு ஏற்படுகிறது. இவ்வாறாக முற்றிலும் திருப்தி அடைந்த நிலையில் உள்ள வாழ்வுக்கு இத்துறவே சான்றாகும். முக்தி அடைந்த இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பூர்ண திருப்தியும் சிற்றின்ப உலகின் மீது உள்ள துறவும் கொண்டதான இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தின் பரம ரகசியத்தை ஒருவரால் அறிய முடியும். இலக்கணத்தாலும் மனக்கற்பனையாலும் அல்ல. இதை பெறும் தகுதி பிரம்மாவிற்கு இருந்ததால் ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கத்தை வெளியிடுவதில் பகவான் திருப்தி அடைந்தார். சிற்றின்ப உலகில் இருந்து விடுபட்டுள்ள எந்த பக்தனும் பகவானிடமிருந்து இந்த நேரடியான உபதேசத்தை பெறுவது சாத்தியமாகிறது. இது பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இடையறாமல் பிரீத்தி பூர்வகம் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு அவர்கள் மீதுள்ள அக்காரணமான கருணையால் பகவான் நேரடியாக உபதேசங்களை வழங்கி பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் சரியாக முன்னேறும்படி செய்கிறார். எனவே ஸ்ரீமத் பாகவத்தின் 4 பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. மாறாக பிரம்மதேவரால் கண்டு அனுபவிக்கப்பட்டதை போல பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக காண்பதன் மூலமாக பகவானின் வசிப்பிடமான வைகுண்டத்தை பற்றிய அனைத்தையும் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும்.
பக்தி தொண்டின் பயனாய் உன்னத நிலையில் அமைய பெற்றிருக்கும் பகவானின் எந்த பக்தராலும் இத்தகைய வைகுண்ட உணர்வை பெற முடியாது. கோபால தபனி உபநேசத்தில் ஸ்ருதி கோபவேஷாமே புருஷக புரஸ்தாத் அபிர்பவக என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மாவின் முன் பகவான் ஓர் இடைச்சிறுவனாக அல்லது மூலமுழு கடவுளாகி முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது கோவிந்தனின் ரூபத்தில் தோன்றுகிறார். இந்த கோவிந்தனை பிரம்மதேவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் 5.29 விவரித்துள்ளார். சிந்தாமணி பிரகரசத் மஸ்கல்ப விருக்ஷ லக்ஷாவிருதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சகஸ்ரசத சம்பிரமசேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோலோக பிருந்தாவனம் எனப்படும் மிக உயர்ந்த வைகுண்ட லோகத்தில் வாழும் மூல முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரம்மதேவர் வழிபட விரும்புகிறார். அங்கு ஓரிடைச்சிறுவனின் உருவில் சுரபி மாடுகளை பாதுகாக்கும் வழக்கத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் கோபியர்கள் அன்புடன் மரியாதையுடனும் சேவிக்கப்படுகிறார். வேற யாராவது படிக்கணுமா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. நீங்களே படிங்க மாதாஜி. ஓகே. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம்தான் பரமபுருஷனின் ஆதி ரூபமாகும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இதுவும் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவாகிறது. முழுமுதற் கடவுளாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். நேரடியாக நாராயணரோ அல்லது புருஷ அவதாரங்களோ அல்ல. இவர்கள் அடுத்து வரும் தோற்றங்கள் ஆவார்கள். எனவே முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வை குறிப்பதே ஸ்ரீமத் பாகவதமாகும். பகவத்கீதையை போலவே ஸ்ரீமத் பாகவதமும் பகவானின் சத்த வடிவம்தான். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத் விஞ்ஞானம் என்பதும் இதில் பகவானும் அவரது வசிப்பிடமும் பூர்ணமாக அறியப்படுகின்றன என்பதும் தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப பெரிய இதுங்களா ரொம்ப அழகா செய்யல பிரபுபாதா கொடுத்துருக்காரு. ஆனா ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சின்னதா அதாவது திருக்குறள் மாதிரி 2 லைன்ல தான் இருக்கு இல்லைங்களா? ஓ பிரம்மா என் முடிவை உறுதியான மன உரிமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும் அப்படின்றார். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப அழகான ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றணும்ன்றார். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எல்லா விதமான அகங்காரம் உமது அமைதி உழைக்காது. இது இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவத்துல இந்த இடத்த சொல்ல வேண்டியது காரணம் என்ன? இந்த பதம் நமக்கு என்ன மாதிரி புரிதல் கிடைக்குது? இப்ப சில பிரபுபாதா நிறைய விளக்குரை கொடுத்தாரு. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் பகவான் இதுதான் சொல்றாரு. இதான் ஞாபகம் இருக்குங்களா? இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு மட்டும் இதுல ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் சொல்லுங்க. பகவத்கீதையில பகவான் இந்த பதத்தை வச்சு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தெரியல, நான் ட்ரை பண்றேன் பிரபுஜி. அந்த கடைசியில நம்ம அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலைவரமே பிரயாத்தி சமத்பாவம் நாத்தி அசம்சய எந்த வித சந்தேகமும் இல்லாம என்ன இந்த மாதிரி தேஷாம் சத்தத்தை யுக்தா நாம் கொடுத்திருக்கு இல்லையா 10.10 அந்த மாதிரி கண்டினியூஸா என்ன எப்பயுமே பஜன் பண்ணி பஜத்தி பண்ணிட்டு என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவன் கடைசியில அந்த கடைசி நேரத்துல ஆத்மா இந்த உடல்ல விட்டு போகும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி. அவன் கண்டிப்பா என்ன சேருவான். இதுல எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாரா. அண்ட் அந்த பிரம்மபூத்த பிரசன்னாத்மா அந்த நிலைக்கு போறதுக்கு அது என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரியா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது ஒரு பாயிண்ட் தான். இது ஒரு பாயிண்ட் தான். உங்களோட புரிதல் நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி என்ன சொல்றாரு பாருங்க. இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை குலைக்காது அப்படின்றார். இது பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்திலையும் ராஜவித்யா ராஜ குவியோகத்திலும் பகவான் விளக்குறாரு இதுல பக்தி யோகத்துல. அதே மாதிரி 12வது பதத்திலையும் விளக்குறார்.
எவன் ஒருவன் பக்தியோட பகவானுக்கு கொடுக்குறானோ அவனுக்கு கடமை இல்லைன்னு ஒண்ணு சொல்றார். ரெண்டாவது, அவன் வந்து தவறான ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அவன் என்ன நினைச்சு என்ன ஃபாலோ பண்றதுனால அது வந்து தோஷம் கிடையாது அப்படின்றத பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கிறார். 9வது ராஜ வித்யா ராஜ குவியோத்தில சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு வந்து இந்த ஸ்டெப் கொடுக்குறாரு பாருங்க. இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரம் உமது அமைதியை குலைக்காது அப்படின்றார் இந்த இடத்துல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து அனுமான அனுப்புறாரு. எங்க பகவான் வந்து அனுப்புறாரு, சீதா தாயாரை போய் இது பண்ணிட்டு வாடு, பாத்துட்டு வாடு. அப்ப அங்க போன உடனே அவர் அங்க பண்ண அட்டகாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அட்டகாசம் பண்றாரு இல்லைங்களா. அவர் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து அசுரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால்ல தீ வைக்கிறது, அவரு ஒரு மாதிரி கேவலப்படுத்துறது, இது மாதிரிலாம் பண்ணாங்க. அவரும் பெரிய ஒரு இது பண்ணிட்டு வந்தார். ஆனா பகவான் வந்து ராமபிரான்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அவரை பத்தி, எந்த இடத்துமே சொல்லவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீத்தையும் கொண்டு வந்தாச்சு, எல்லாமே பண்ணாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. அப்புறம் பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க, சீதாராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. முடிஞ்ச உடனே பகவான் வந்து அனுமனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு, அனுமான் நீ இலங்கையில போன இல்லையா, அங்க கண்டேன் சீதையை மட்டும்தானே சொன்னேன், ஆனா அங்க போய் சில அற்புதங்கள் சாகசம் எல்லாம் பண்ணிருக்கிற, அது எனக்கு தெரியப்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அனுமான்கிட்ட கேட்கிறார் பகவான். அப்போ உடனே சீதா பிராட்டி வந்து குறுக்கால வராங்க, குறுக்கால வந்து பேசுறாங்க. அது அவர் பண்ண சாகசம், அனுமான் பண்ண சாகசம், அதை சொன்னா தற்பெருமையா போயிடும் இல்லையா, அதை சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவரு சொல்லல அப்படின்னு. அப்போ திரும்ப பகவான் கேட்கிறார், இல்ல அங்க சாகசம் பண்ணது அவர் வாயால சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இல்ல அது தற்பெருமை, அதை சொல்லக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றாங்க சீதா பிராட்டி. என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம குழம்பு வைக்கிறோம், ஏதோ ஒரு ரசம் வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், அதுல உப்பு கம்மியா இருந்தா நம்ம உப்பு போடுறோம் இல்லைங்களா. உப்பு கம்மியா நம்ம கரெக்டா லெவல் பண்ணி உப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும், அந்த குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்ப அதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. உப்பு மாத்திரம் போட்டாதான் அந்த டேஸ்ட் வருது அப்படின்ற போது பார்க்கும்போது ஆனா உப்பு தனியா தெரியாது, ஆனா அந்த குழம்பு டேஸ்டா இருக்கும். அதே போலதான் அனுமான் வந்து அங்க சாகசம் பண்ணிருக்காரு, நீங்க சொன்னது அங்க செஞ்சிருக்கிறாரு, அது நிறைவேற்றிட்டார். அது அனுமானம் மட்டும் நீங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அகங்காரம் வந்துடும் அப்படின்றத, தான் என்ற அகங்காரம் வந்துடும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தாம இருக்கிறாரு அப்படின்னு. தன்னுடைய அந்த அந்த சாகச செயல அவரே சொல்லக்கூடாது, தற்பெருமையா சொல்லக்கூடாது. அதனால இது எப்படி தெரிய வரும், வால்மீகி வந்து ஒரு மகிமை பண்ணி அந்த இதிகாசங்களை எழுத போறார். எழுதும்போது அது வழியா நீங்க தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் கிட்ட தாயார் சொல்றாங்க. அது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. அப்படின்னு பகவான் வந்து கேட்கிறாங்க ராதை கிட்ட, சீதா பிராட்டி கிட்ட. அப்ப சீதா பிராட்டி சொல்றாங்க, சரி நான் அங்க பார்த்தது சின்ன ஒரு சில அற்புதங்கள்லாம் பண்ணதை நான் பார்த்தேன், அவர் சாகசத்தெல்லாம் பார்த்தேன், ஆனா அதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி சொல்றாங்க. ஏன்னா நான் நேர்லயே பார்த்தேன், அனுமான் வந்து எந்த அளவுக்கு அகங்காரத்தோட இருந்தாலும் உங்க நிலையில இருந்து அவர் செஞ்ச சாகசம் பாருங்க, அந்த மாதிரி சாகசம் முடியாது. அதாவது 8 சித்திகளை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகா அந்த 8 சித்திகளை கண்ட்ரோல் பண்ணா முடியாம அதை வச்சு அந்த 8 சித்திகளை வச்சு ரொம்ப அழகான சாகசம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது சீதா பிராட்டி சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிருத்திவி, ரகசியம், அது வந்து பாத்தீங்கன்னா வீசித்துவம், வசித்துவம் ஆகிய 8 மக சித்திகளை வந்து அவர் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த வச்சு அதை சாகசம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து அது வந்து யார் சொல்றாங்க, சீதா பிராட்டி ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அனிமான்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அணுவை போல சிறிய தேகத்தை அடைதல். இப்ப நாம வந்து உள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா வந்து கண்ணுக்கே தெரியாது இல்லைங்களா, அது ஒரு அணு. அப்ப அந்த அணுவோட சிறிசா அது மாதிரி உடலை வந்து கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்து அந்த சாகசம் பண்ணிக்கிறார் அனிமா.
மகிமான்னு சொல்லும்போது மலை மாதிரி அப்படியே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு போயிடுவார். ஒண்ணு இல்ல அவன் எதிரில் உட்காந்துட்டு இருப்பார். அவனுக்கு சிம்மாசனம் போட்டு அவன் ஹைட்ல உட்காந்துட்டு இருப்பான். ஆனா இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாளையே சுட்டி வச்சுக்கிட்டு அப்படியே மேல போய் உட்காந்து ஹைட் காட்டுறாரு. இது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல ஒரு வெளியே சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா அவன் 10 தலை காட்டும் போது பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப பயங்கரமா காட்டுறாரு. அது மாதிரி மகிமா மலை போல பெருகுதல் அப்படின்றாங்க. லகிமான்னு சொல்றது காற்றை போல லேசாக இருத்தல். காற்றை போல லேசாக இருத்தல், அந்த மாதிரி சாகசம் அவர் பண்ணியிருக்காரு. காற்று எப்படி இது பண்ண மாதிரி அதுக்கு ராமபிரான் ஒரு கேட்கிறார், காற்று போலன்னா எப்படி அப்படின்னு கேட்கிறார். எப்படி அப்படி எப்படி லேசா போக முடியும் அப்படின்னு. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியாத அணு மாதிரி இருந்த மாதிரி காற்றை கூட அப்படியே தெரியாம அதை தென்றலா, அதாவது கொடுமைக்காரங்க இருக்கிறாங்க, பாவிகள் இருக்காங்க, புண்ணியவான் இருக்கானுங்க. புண்ணியவானுக்கு தெரிகிற மாதிரி காற்று வரும். அது ஒரு எப்படி சொல்ல வருது, நல்ல ஒரு மழை பெஞ்சா எப்படி அழகா காத்து வருது, சில்லுன்னு காத்து அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே கொடூரமான புத்தி உள்ளவங்களுக்கு சூடா ரொம்ப ஹீட்டா அந்த காத்து கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி தன்மையில அவர் செயல்பட்டார் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. அதே மாதிரி கரிமான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எடைய மலையிலோ அது எடை ஹைட்டை அந்த இது வெயிட்டை பெரிய மலை மாதிரி அது வெயிட்டை அதிகரிச்சு காட்டுறாரு. அந்த தன்மையை கொடுக்குறாங்க, அந்த தன்மையை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் பாருன்னா பிரிப்தின்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் அடைதல். எல்லாவற்றையும் அவரோட குறிக்கோள், அந்த டாட் என்ன, நம்ம பகவான் என்ன சொன்னார், ராமபிரான் என்ன சொன்னார், அதை நாம நிறைவேற்றணும் அப்படின்றத, அது எல்லாத்தையும் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு என்ன ஒண்ணா சாகசம் பண்ணுவார். ஸோ அந்த சாகசம் அவர் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கல்மயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதாவது விரும்பியதை பெறுதல், அந்த மாதிரி சாகசமும் அவர் பண்ணியிருக்கிறார். அதுக்கு நிறைய விளக்கம் சொல்ல போலாம். இப்ப பாத்தீங்கன்னா சீதா பிராட்டிய அங்க உள்ள அரக்கிகளை ஒரு சில அரக்கிகளை அவருடைய என்னுடைய மகாராஜா சொல்றது நீ கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வார்த்தையாலும் செயலாலும் அவங்கள ரொம்ப இம்சப்படுத்திட்டே இருந்தாங்க அரக்கிகள். ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க சீதா பிராட்டி. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அதெல்லாம் ரொம்ப அழகா அனுமான் அது சிதைக்கிறார், அவங்களுடைய எண்ணத்தை சிதைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறார். தாயார் என்ன நினைச்சாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். அந்த இதை அதை ரொம்ப அழகா சீதா பிராட்டி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசத்துவம் சொல்லும் போது அனைத்துலகிலும், அதாவது ஆணையை செலுத்துதல். அந்த லோகத்துல அவன் இப்ப ராவண பாத்தீங்கன்னா எல்லா லோகத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கான், கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் அனுமான் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல அவ்வளவு சாகசம் பண்ணிருக்காரு. எல்லா இதையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். அது இல்லாம தன்னுடைய அந்த பராக்கிரமத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறார். எல்லா லோகத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அனைத்துலகும் ஆணையை செலுத்துதல் அப்படின்னு. வசித்திவம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அனைத்தையும் வசைப்படுத்துதல். எல்லா ஜீவராசிக்குமே, அசுரர் பாத்தீங்கன்னா அவன் மாத்திரம் இல்லை, அசூத்திரம் மாத்திரம் இல்லை, எல்லா அவங்களுடைய விலங்கு, அங்க உள்ள அனிமல்கள், அங்க உள்ள மரங்கள், அங்க உள்ள இயற்கை, இந்த பிரகிருதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த 8 சித்துகளையும் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகா, கண்ட்ரோல்னா எப்படி, அது ரொம்ப பகவானுடைய அருளோல ரொம்ப ஒரு பிரகாசமா பண்ணியிருக்கிறார். சொல்லிட்டு அந்த தாய் சொல்றாங்க, ராதை இவங்க சீதா பிராட்டி சொல்றாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நாமத்தை சொல்லிதான் அவர் செஞ்சார். எல்லாமே உங்களுடைய ராமநாமத்தை சொல்லிதான் எல்லாமே செய்யறாரு. அந்த 8 சித்தையும் பண்ணும் போது எப்பெல்லாம் அதை செய்யறாரோ அது தொடங்கும் போது ராமநாமம் சொல்லி சொல்லிதான் அவர் ஒரு காரியமா செய்யறாரு. இந்த அகங்காரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அகங்காரம் பாருங்க. அந்த அகங்காரம் தான் நம்ம எல்லாம் பாருங்க, அகங்காரம் தான் என்ன ஆகும், புத்தி பேதலிச்சிரும், நமக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிரும், நிறைய விஷயங்கள் தப்பா பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம சாதாரண கருமி தான் நம்ம எல்லாருமே.
ஏன்னா இப்ப ஸ்ரீமத் பாகவதம் பாக்குறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், செயல்படுறோம். அதே மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதை படிக்கிறோம், கேட்கிறோம், சொல்றோம், வேதங்களை பாக்குறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நாம எல்லாமே கருமிகள் தான் இல்லைங்களா? கருமிகள் தான். அது நாமும் அதை ஒத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம கருமி நம்ம சொன்னாதான் நாம கர்ம யோகியா செயல்படுறதுக்கு நம்ம அந்த ஸ்டெப்பு போவோம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் வேதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இந்த இதெல்லாம் நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன், நிறைய நான் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாவே அப்போ நம்ம அந்த ஞானம் ஏறாது, மண்டையில ஏறாது. தான் என்ற நிலை வந்துட்டாவே நம்ம மண்டையில ஏறாது இல்லைங்களா? இப்ப ராதிகா மாதாஜி எடுத்தாங்க இல்லைங்களா? ரொம்ப அழகா எடுத்தாங்க 14வது அத்தியாயத்துல அந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை பத்தி எடுத்தாங்க. அப்ப அந்த எடுக்கும் போது பாருங்க, அதுல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஸ்ரீமத் பகவத்கீதை ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறோம், பட் இருந்தாலும் சொல்ல வரும் இல்லைங்களா? அந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன் நம்ம எல்லாமே கருமிகள் தான். அந்த அந்த நிலை இருந்தாதான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதுதான் பகவான் சொல்றார், இம்முடிவை உறுதியான மன உரிமையோடு நீ பின்பற்ற வேண்டும்ன்றார். இறக்கும் தருவாயில் கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். யாருமே பிரம்ம நிலை அடைய முடியாது. ஸ்ரீல பிரபுபாதாவே அடைய முடியல, அடைய முடியாது. கடைசி காலகட்டத்துல அவர் நினைச்சாதான், எப்படி பகவான் நினைச்சாதான். அந்த நினைப்பு வரணும்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் இல்லைங்களா? பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கும் கடைசி காலகட்டத்துல. ஏன்னா கடைசியில நம்ம ஸ்ரீல பிரபுபாதா கூட முத்தி அடையும் போது பாருங்க, 8வது காண்டத்துக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத்துக்கு 8வது காண்டத்துல 6வது அத்தியாயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். இறக்கும் தருவாயில கூட அந்த அற்புதம் பண்ணுகிறார். அதனாலதான் வைகுந்தம் போறாரு அவர் இல்லைங்களா? ஆனா அதே ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றாரு, நம்ம ஆச்சாரிய என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இறக்கும் தருவாயிலை வரைக்கும் பகவானுக்கு பக்தி கொடுக்கணும், இல்லைன்னா உத்தரவாதம் கிடையாதுன்றார். இதே 6வது அத்தியாயத்திலயும் பகவான் சொல்றார். 6வது அத்தியாயத்துல என்ன சொல்றார், 2 விதமான ஆத்மாக்கள் இருக்கு, பக்தர்கள் இருக்காங்க. ஆரம்ப கட்ட பக்தர் இல்லைங்களா, இறுதிக்கு அதாவது கடைசி வரைக்கும் பக்தி கொடுத்து கடைசியில முடியாம போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி 2 இதை பிரிக்கிறாங்க. அதனால நம்ம கடைசி வரைக்கும் பகவானோட பக்தி மார்க்கத்துல என்னன்னா, அந்த அகங்காரம் இருந்தாலும் நம்மள வந்து புத்தியை சேதலிக்காது. ஏன்னா பகவான் நாமத்தை எப்படி அனுமான் வந்து ராமபிரானோட ராமநாமத்தை சொல்லியே அவ்வளவு பெரிய சாகசங்கள்லாம் பண்ணார். அதுவே வந்து ராமபிரான் கிட்ட அனுமானே சொல்றார். சீதா பிராட்டி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அனுமான் சொல்றார், இதெல்லாம் நான் பண்ணல, உங்களுடைய ராமநாமம் தான், உங்களுடைய செயலால தான் நான் பண்ணேன் அப்படின்றார். உங்களை திடமாக நான் நம்பி, நான் உங்களோட திடமான நம்பிக்கையோட நான் செயல்பட்டேன். ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து அனுமான் சொல்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசி கால வெட்டி இருக்க வரைக்குமே நமக்கு வந்து பக்தி தான் கொடுக்கணும் பகவான். அப்படி கொடுக்கதான் நாம வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இருக்க, நம்ம பெரிய ஆளு, நம்ம சின்ன ஆளு, அந்த எண்ணமே நமக்கு வராது. ஒரு 4 விதமான கேள்வி கேட்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. மொத்தம் வந்து 125 கேள்வி ஒரு ஆள் கேட்கிறாரு. அதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஆள் விளக்கம் கொடுக்குறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த 4 கேள்விக்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கும். இந்த கிளாஸுக்கு 4 கேள்வி, அடுத்த கேள்விக்கு ஒரு 4 கேள்வி, அது பார்க்கலாம். இது எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லுங்க. அதாவது எதை விட்டால் எல்லோருக்கும் பிடித்தவனாகலாம்? எதை விட்டால் எல்லோருக்கும் பிடித்தவன் ஆகலாம்? நம்முடைய கோபம். நம்மளுடைய கோபம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஃபால்ஸ் ஈகோ பிரபு. ஃபால்ஸ் ஈகோ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 2 சொல்லிருக்கீங்க. வேற யாராவது சொல்ல முடியுமா? எதை விட்டால் எல்லோருக்கும் பிடித்தவனாகலாம்? நம்முடைய ஆசையெல்லாம் விடணும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப அழகா தர்மர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. தர்மருக்கு தான் இந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. அது வந்து தர்மர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் என்ற அகந்தை, அதை விடணும்ன்றாரு. எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை வரும். நான் என்ற அந்த அகந்தை வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நம்ம பிடிச்சோன்னு வரமாட்டோம். ஏதாவது அதனால என்ன ஆகும் தெரியுங்களா, இப்போ நான் சொல்றது நீ கேட்கலன்னா அவ்வளவுதான் நீ அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த ஆள் கிட்டே வரமாட்டாரு.
அவரு இன்னொருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க நம்ம நான் என்ற அகந்தையோடு செயல்படும் போது அவர் பாட்டுன்னு இந்த ஆளு சரியில்லைப்பா, இவகிட்ட பேசினாவே நமக்கு பிரச்சனை தான்ப்பா, இது அங்க இருக்க கூடாதுப்பா, தூர போயிடணும்பா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நான் என்ற அகந்தை இருந்தாவே நம்ம யாருக்குமே பிடிக்காது. குறிப்பா பகவானுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம என்னதான் பக்தி பண்ணாலும் சரி, அந்த முன்னிலைப்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த உடைமை உணர்வுல இருந்து விடுபட்ட தன்மை இருக்கணும். உடைமை உணர்வுல இருந்து விடுபட்ட தன்மை இருக்கணும். அது இல்லைன்னா நான் என்ற அகந்தை வந்துடும். நான் தான் முக்கியத்துவம், நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா வேற வழி இல்லாம அங்க கூடவே இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த நிலைமையை உருவாக்குறது எதுன்னா நான், இல்லைங்களா? அந்த அந்த தன்மை என்னைக்குமே இருக்கக்கூடாது. இது 62வது கேள்வியாக கேட்கப்பட்டது. தர்மர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதை விட 63 பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, எதை விட்டால் வாழ்வில் துன்பம் வராது? எதை விட்டால் வாழ்வில் துன்பம் வராது? ஆசையை விட்டா துன்பம் வராது. அது வேணும் இது வேணும் நம்ம ஆசைப்படுவோம், ஆசையை விட்டா துன்பம் வராது. ரொம்ப கஷ்டப்படுவோம், அது கிடைக்கலையே நம்மளுக்கு அப்படின்னு. அந்த ஆசை இல்லாம நம்ம பகவான் மேல இது பண்ணினோம்னா நம்ம அந்த அந்த ஆசை இல்லாம போயிடும். பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது ஆசைக்கு வேற ஒரு விளக்கம் தர்மர் கொடுக்குறாரு. ஆனா நான் கேள்வி பாருங்களேன், எதை விட்டால் வாழ்வில் துன்பம் வராது? கோபமா 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 நம்மளுடைய அகங்காரம் கோபமா பிரபுஜி? ஹரிபோல் மாதாஜி, கோபம் தான். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஆசை சொல்றது, ஆசைப்பட்டனால துன்பம் வர்றது அது வேற, அந்த இது வேற. ஆனா கோபம் தான், நம்மளுடைய கோபம் பாத்தீங்கன்னா அது துன்பத்தை கொடுக்கும். அந்த கொஸ்டினை கரெக்டா நீங்க கேட்ச் பிடிச்சா அதான் தர்மர் ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த கோபம் தான் அப்படின்ற கோபம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில இழந்துரும். நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பாத்தீங்கன்னா 3ஆம் அத்தியாயத்துல ரொம்ப அழகா நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த நிலையை பாருங்க. ஆசை நிறைவேறலைன்னா கோபம் தான். கோபம் வந்தா நம்ம உடல்நிலையும் பாதிக்கப்படும், மற்றவங்களும் கஷ்டம் கஷ்டம். என்ன சொல்றாங்கன்னு கோபப்படுவோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன சொல்றது பாருங்க, எதை விட்டால் பணக்காரன் ஆகலாம்? எதை விட்டால் பணக்காரன் ஆகலாம்? இது அழகா தர்மர் கொடுக்கிறார், கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கிறார். எதை விட்டால் பணக்காரன் ஆகலாம்? ஏன்னா ரொம்ப சொல்லுங்க. அவர் கேட்கிற நுணுக்கமான கேள்வி பாருங்க, ரொம்ப அழகா. அதுக்கு தர்மர் என்ன மாதிரி பதில் கொடுப்பாரு பாருங்க, இல்லைங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம நடைமுறையில உள்ள பேசுற மாதிரி இப்ப அதை எடுத்து சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதை விட்டா, அதாவது எதை விட்டால் பணக்காரன் ஆகலாம்? பௌதிகத்திலிருந்து விடணுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அது பௌதிகம் பௌதிகம் தான், பட் பௌதிகம் கிடையாது. இதுக்கு ஆன்சர் அது கிடையாது. ஆனா பௌதிகத்துக்கு தேவையானது நம்ம என்ன படுவோம், அதாவது அதுக்கு என்ன தேவை? அதுக்கு பௌதிகத்துல போனா என்ன தேவை? செல்வ தேவை, பணத்து மேல ஆசை இல்லாம செல்வ தேவைன்னு நினைப்போம். பகவான் மேல பக்தி மேல போனோம்னா நம்ம பணக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இப்பெல்லாம் பணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதுக்குதான் அது என்ன சொல்லுவாங்க கேட்டோம்னா பிரபுஜி, பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்னோடது அப்படிங்கிற பொசசிவ்னஸ், ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஓனர்ஷிப். தமிழ்ல அதுக்கு வார்த்தை தெரியல பிரபுஜி. எல்லாத்துக்கும் உரிமையாளன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், பொறாமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிரபுஜி. ஆனா தர்மர் என்ன சொல்றாருன்னா ஆசை சொல்றாரு. ஆசை நம்ம இருக்கக்கூடாது பிரபு. அந்த ஆசை இருந்தாவே நம்ம பணக்காரன் ஆக முடியாது. ஏன்னா பணம் இல்லாதவனும் சந்தோஷமா இருக்கிறான், பணம் இருக்கிறவனும் சந்தோஷமா இருக்கிறான். அதாவது எப்படி சொல்ல வரும்னா, அது எப்படி பணம் இருக்கும்போது ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறான்னா எப்படி இருப்பான்? அவன் அர்ஜுனன் மாதிரிதான் இருப்பான். அதுதான் பகவான் அர்ஜுனனை தனஞ்சயனின்னு சொல்றாரு. வச்சு திருப்தியா வாழ கத்துக்கிறோம். அந்த அந்த ஆசை இருக்கணும். எப்படிப்பட்ட ஆசைன்னா,
அந்த எப்படிப்பட்ட ஆசைன்னா வந்து பகவான இந்த செல்வம் கொடுத்துருக்கிறார், இந்த பணம் கொடுத்துருக்கார், நமக்கு இந்த செல்வத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார், தான தர்மம் பண்ணணும், இது வந்து நாம வச்சுட்டு இருக்க கூடாது, அந்த இது இருக்கணும். இல்ல ஆசை நமக்கு இருந்ததுன்னா, இது நம்முடைய பணம் அப்படின்றது பௌதிகத்தன்மையோட அந்த ஆசை இருந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், பணக்காரன் ஆகவே முடியாது. பணம் இருந்தா கூட நம்ம ஏழை தான். அது கண்டிப்பா விரயம் ஆயிடும், அந்த பணம் கண்டிப்பா விரயம் ஆயிடும் இல்லைங்களா? ஆசை இருந்தாவே கண்டிப்பாக அந்த பணம் அந்த பணக்காரனை ஆகவே முடியாது. இதுதான் வந்து தர்மர் வந்து ரொம்ப அழகா வந்து இது விளக்கம் கொடுக்கிறார். அதே மாதிரி எதை விட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம், இது 4வது கேள்வி. எதை விட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம்? பற்று இல்லாம இருக்கும். பேராசை. அவர் தர்மர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேராசை. இந்த பேராசை வந்து பாத்தீங்கன்னா எதை விட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம்னு பார்த்து இங்க சொல்லியிருக்காங்க. அங்க பணக்காரனுக்கு ஆசை, இங்க வந்து பேராசை இருக்கக்கூடாது. பேராசை இருந்தாவே நம்ம வாழ முடியாது, துன்பத்தை தான் கொடுக்கும். அது ஒரு ஸ்டோரியோட வரணும். அது நாளைக்கு அடுத்த இதுல வந்து படிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்லோகம் தான் படிச்சிருக்கிறோம். சோ இந்த 4 கேள்வி மட்டும் நான் இன்னைக்கு இந்த இது பண்ணிக்கிறோம். இது மாதிரி 125 கேள்வியை கேட்கறாங்க தர்மர்கிட்ட. இந்த 4 கேள்விக்கு நம்ம இப்ப படிச்சிருக்கோம். இது நுணுக்கமா படிக்கணும். இதுக்கு ஒரு ஸ்டோரி மூலியமா இருக்கு, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நாம 38வது பதம் என்ன சொல்லுது பாப்போமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிக்கவா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா படிக்கவா பிரபுஜி? மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி பரிச்சித் மகாராஜனிடம் கூறினார், ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மதேவருக்கு உபதேசிக்கும் பொழுது தமது உன்னதமான உருவத்தில் காணப்பட்ட பரமபுருஷரான ஹரி பிறகு மறைந்து விட்டார். பொருளுரை. பகவான் பரமபுருஷர் அஜனக என்பதும் பிரம்மாவிற்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை 4 பதங்களில் சுருக்கமாக உபதேசிக்கும் பொழுது தமது உன்னத ரூபத்தை ஆத்மனோ ரூபம் காட்டிக் கொண்டிருந்தார் என்பதும் இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர் தனிப்பட்ட நபர்களாக உள்ள ஜீவராசிகளுக்கிடையில் பகவான் ஹரி தலைமையானவர் என்பது ஸ்ருதி மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யானாம் சேதனானாம். எனவே ஜட உலகில் உள்ளதை போன்ற அருவமான அம்சங்களுக்கு ஆன்மீக உலகில் இடமில்லை. சேதனம் அல்லது அறிவு இருக்கும் இடத்தில் உருவ அம்சமும் இருக்கிறது. ஆன்மீக உலகில் உள்ள அனைத்து பூரண அறிவுடையது என்பதால் அவ்வுலகிலுள்ள நிலம், நீர், மரம், மலை, நதி, மனிதன், மிருகம், பறவை அனைத்தும் சேதனம் எனப்படும் ஒரு தன்மையை கொண்டவையே. இதனால் அங்குள்ள அனைத்தும் தனித்தன்மையும் குறிப்பிடத்தக்க தோற்றமும் உடையனவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் இச்செய்தியை நமக்கு அளிக்கிறது. ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மா பக்தி யோகத்தின் மிகச்சிறந்த இவ்வறிவை பிரபஞ்சத்திலுள்ள அனைவருக்கிடையிலும் பரப்ப வேண்டும் என்றெண்ணி அவருக்கு இதை உபதேசித்தார். பிரம்மதேவரும் அதே செய்தியை தமது செல்வ புதல்வரான நாரதருக்கும், நாரதர் அதை வியாசதேவருக்கும், வியாசதேவர் அதை சுகதேவ கோஸ்வாமிக்கும் உபதேசித்தனர். சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரிசித் மகாராஜன் ஆகியோருடைய கருணையின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் நிரந்தரமாக அளிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அழகா படிச்சீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி பரிசித்த மகாராஜன் கூறினார். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் பகவான்கிட்ட அங்க உரையாடினதை நம்ம பார்த்தோம். இது பரிசித்து மகாராஜா கிட்ட சுகதேவ கோஸ்வாமி அங்க விளக்கம் கொடுத்திருந்தார். ஸோ இந்த இடத்துலயே திரும்பவும் வந்து சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு பாருங்க. ஜீவராசிகளும் பிரம்மதேவருக்கு உபதேசிக்கும் பொழுது உருவத்தில் காணப்பட்ட பரமபுருஷன் ஹரி பிறகு மறைந்து விட்டார் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த பிரம்மாக்கு வந்து எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்துட்டு சிருஷ்டியை உருவாக்குற அந்த பவரையும் கொடுத்துட்டு அவருக்கு எல்லா விதமான சகலத்தையும் மறைஞ்சார். அதே போல நம்ம தாய் தந்தையர் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த உடலை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பகவானுடைய உணர்வோட அந்த பகவானுடைய திவ்ய
பலன் மூலியமா நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம தாய் தந்தைக்கு நம்ம அதை வந்து வணக்கம் தெரிவிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா அவங்க சில பேர் வாழறாங்க, சில பேர் பகவான் கிட்ட போறாங்க, அதை ஏத்த கர்மத்துக்கு அந்த மாதிரி. ஆனா அவங்க மறைஞ்சிட்டாலும் அவங்கள பத்தி நாமும் சதா நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம தாயை பத்தியோ தந்தையார் பத்தியோ நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் போதும் பகவானுடைய மையப்படுத்தி நம்ம செயல்படும் போது நம்ம தாயை நினைக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அமாவாசைனா நம்ம தாய்க்கு தந்தைக்கும் இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா நமக்கு வந்து அந்த காரியம் பண்றோம் இந்த மாதிரி செயல்பாடுலாம் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு தாய் நல்லவங்க, எங்க சித்தி கெட்டவங்க, இவங்க எங்க பெரியம்மா நல்லவங்க இல்ல, இவங்க இல்ல, அவங்க இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நிறைய விமர்சனம் எல்லாம் வரும் தாய் தந்தையை பத்தி சில பேர். நமக்கு ஒரு புரிதல் இருக்கும், நம்ம பக்க சொந்த பந்தங்கள ஒரு புரிதல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன கதை மூலியமா அதை பார்க்கலாம். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வியாசர் வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு தன் சீடர்கிட்ட, அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மந்திரோதி அது பஞ்சகன்ன ஸ்வம்மர தீப்தியும் மகாபாத நசினி அப்படின்றார். நாசினி அப்படி என்ன அர்த்தம் சொல்ல போனா, பஞ்சகன்னிகள் எனப்படும் அகல்யா, திரௌபதி, சீதா பிராட்டி, தாரை, மண்டோதரி இவங்க அஞ்சு பேரையும் பத்தி வியாசர் வந்து அவங்கள வந்து மறக்க கூடாது அப்படின்றார். இவங்கெல்லாம் ஒரு உத்தம கதி அடைஞ்ச ஆத்மாக்கள் அப்படின்றார். உங்களை எப்பவுமே நீங்க மறக்க கூடாது. உங்க தாய் தந்தரை எப்படி மறக்காம இருக்கிறீங்களோ, யார் என்ன சொன்னாலும் மறக்காம இருக்கிறீங்களோ, அதே மாதிரி இவங்க 5 பேரையும் நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதே வியாசர் வந்து விளக்கம் கேட்கிறார். சீடர்கள் விளக்கம் கேட்கிறாங்க. அப்போ அது விளக்குறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அகல்யா, திரௌபதி, சீதா, அப்புறம் வந்து தாரை, மண்டோதரி ஆகிய இந்த 5 கருவுல பிறக்கல. ஒரு தாய் தந்தருக்கு பிறக்கல அவங்க 5 பேருமே. அதானங்க. இப்ப அகல்யா வந்து எப்படி அவங்க அது தெரியல, அகல்யான்னா யாரும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? யாரா சொல்ல முடியுமா அகல்யா பத்தி? ஹரே கிருஷ்ணா. அகல்யான்னா யாரும் தெரியுதுங்களா? கற்பு கரிசி ராமாவதாரத்துல கற்பு கரிசி ராமாவதாரத்துல கல்லா சாபத்தால கல்லா மாறிடுவாங்க. ஹரிபோல் மாதாஜி, ஹரிபோல். பாதப்பட்ட உடனே பகவானுடைய தூசி பட்ட உடனே, ராமபிரானோட தூசி பட்ட உடனே அவங்க இதாகிறாங்க இல்லைங்களா? சரி, அகல்யா பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து எப்படின்னா திரௌபதி எல்லாருமே சொல்லலாம், தெரியும் எல்லாருக்குமே. அவங்க வந்து வேலியில இருந்து வராங்க இல்லைங்களா? யாரை கொல்றதுக்கு? திரௌபதி வந்து ஆக்சுவலா கொல்றதுக்கு தான் வந்து துருபதன் வந்து அங்க வேலி வைக்கிறான். ஆனா திரௌபதி வராங்க. திரௌபதி வந்த பிறகு அது சாபம் விடுறாரு திரௌபதிய. எனக்கு தேவையில்லை, திருப்பி அந்த குண்டத்திலே போயிடு அப்படின்றாரு. அங்க வந்து வியாசரும் பகவானும் வந்து அங்க வந்து சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்றாரு. திருப்பவும் வந்து வேலியை குறுக்காக வைப்பார். அப்புறமா வந்து துசுலூபன் வரான் இல்லைங்களா? சரி, இவங்களும் வந்து வேலியிலிருந்து வந்தவங்க தான் திரௌபதி. சீதா பிராட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க பூமியிலிருந்து வந்தவங்க, அந்த உழவு பண்ணும்போது வந்தவங்க அவங்க. தாரை யாரு தெரியுங்களா? வாலி வைஃப் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. என்ன மாதாஜி? வாலி பிரபுஜி. புரியல மாதாஜி. வாலி மனைவியான். ஹரிபோல். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். அவங்க தாரை வந்து வாலியோட மனைவி இல்லைங்களா? அவங்களும் அந்த மாதிரி வந்தவங்க தான். ஒரு தாய் தந்தரி இல்லாம அவங்க அவதாரம் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் வந்து 5வது மண்டோதரி எப்படி வந்தாங்க, அவதாரம் பட்டாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மண்டோதரி யார் முதல்ல?
ராவணன் தங்கை பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மண்டோதரி. ராவணன் மனைவி தப்பு. ராவணன் மனைவிதான பிரபு. மனைவி. ராவணின் ஒய்ஃப். சாரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சரி சரி. ஹரே கிருஷ்ணா. என் தங்கை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபுஜி. சாரி. சாரிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பகவான்கிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் சாரிலாம். ஹரே கிருஷ்ணா. மண்டோதரி. மண்டோதரி வந்து பாத்தீங்கன்னா ராவணனுக்கு மனைவியா வராங்க. ஏன்னா வந்து அத வந்து இவங்க வந்து ராவணன் வந்து பகவானை தரிசிக்க போறான். ஐயனையும் தாயாரையும் தரிசிக்க போறான். அப்ப போகும்போது தாய் மாதிரி எனக்கு ஒரு மனைவி வேணும்னு சொல்லிட்டு அவன் பகவான் தாயாரே கேட்கிறான் அவன். அப்போ இந்த இதை தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தவளைய வந்து உருவாக்கி அவங்க தாயார் மாதிரி உருவாக்கி ஐயன் என்ன பண்றாரு, அங்க அமுச்சு வைக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கதை ஒரு பக்கம். இது எதுக்கு பின்னாடி நம்ம சொல்லலாம், இது என்ன விளக்கம். ஸோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவளையிலிருந்து வந்தவங்க தான் இவங்க மண்டோதரி. அது மண்டோதரின்னு சொல்லும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல மண்டோன்றது தவளை, மண்டோதரியா வந்துருவாங்க. அப்போ இவங்க எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சீடர் கேக்குறாங்க, இந்த 5 பேருமே நீங்க உத்தமர்னு சொல்றீங்க, மகத்துவம் வாய்ந்தவங்க சொல்றீங்க. ஆனா இதுல சீதா பிராட்டி மட்டும்தான் மகத்துவம் வாய்ந்தவங்க நாங்க கருதுறோம். ஆனா இவங்க 4 பேருமே வந்து அதாவது இந்த சமுதாயத்துக்கு நேர் விரோதமா இல்ல செயல்பட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க சிசி கேக்குறாங்க. அப்ப அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அகல்யா வந்து இது இப்ப திரௌபதி எடுத்துக்கலாம். திரௌபதியை வந்து 5 மனைவிகளை 5 கணவரை கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. 2வது அவங்க வந்து அவங்களாலதான் வந்து இந்த வாரே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. ஒண்ணு திரௌபதிய. அதே மாதிரி மண்டோதரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நல்லபடியாக பகவானோட கருணையில் தான் இருந்தாங்க. ஆனா ஒரு அசுரனுக்கு மனைவியா இருந்தாங்க, அது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்குமே கோடிட்டு காட்டுறாங்க இவங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா வியாசர் ரொம்ப அழகா வந்து விளக்கம் கொடுக்கிறார். ஐவருமே தங்கள் வாழ்வில் பேருத்துறைகளும் சந்தித்த போதும் அவற்றை மன உறுதியுடன் தாண்டி வெற்றி கண்டவர்கள். தன் கணவர் கௌதமர் இந்த சாபத்தால் கல்லாக மாறிய போதும் பொறுமையுடன் மன உறுதியுடன் இந்த அகல்யா ராமன் தன் திருவடி தண்டி தூசி, அதாவது தூய பெண்ணால் ஆக்கப்பட்டாள். யாருக்கு, அதாவது கௌதமன் அந்த இதனால வந்து கல்லானாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பகவானுடைய தூசி பட்டதுனால திரும்பி பெண்ணானாங்க. அதே மாதிரி திரௌபதி பார்த்தீங்கன்னா அந்த சபையில வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா அதுல மன உறுதியோடு இருந்து அவங்க அந்த பாரதர் போல் முன் தமது சபதத்தை நிறைவேற்றினாங்க. அது திரௌபதி. அது 10 மாத காலத்துல அசோகவனத்துல அடக்கல்கள் அதாவது அந்த இருக்கும்போது அந்த இடத்துல சீதா பிராட்டி வந்து 10 மாசம் பகவான் வந்து எனக்கு திருப்பி என்னை கூப்பிட்டு போவாருன்னு இருந்த பொறுமை காத்தாங்க இல்லையா, அந்த பொறுமைக்காக அவங்கள நம்ம சீதா பிராட்டியை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்ற. அதே மாதிரி வாலின் மனைவி தாரை தன் கணவன் இழந்து தவித்தாலும் தன் மகனான அங்கதன் நன்மைக்காக அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா சீடர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வாலியோட மனைவி அவனோட தம்பி சுக்கிரோட வாழ்ந்தாங்க. அவங்க சுக்கிரன் எப்படி சுக்கிரோட போய் அவங்க வாழலாம் அப்படின்றத கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராவனோட மனைவி பாத்தீங்கன்னா தன் கணவன் மகன் ஒருவன் அனைவருமே போரில் இழந்த போதும் மனம் தளராமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாருமே வந்து அந்த அவ்வளவு கஷ்டங்கள் வந்த பிறகு கூட வந்து அவங்க பொறுமை காத்து தன் பிள்ளைகளாக்க வாழணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாழ்ந்தாங்க அப்படின்றது மண்டோதரியை பத்தி சொல்றாரு யாதவியார். அப்போதான் இவங்க சொல்றாங்க, அந்த 5 மகாலட்சுமி அவதாரமான சீதைக்கு நிகராக மற்ற 4 குரு சரியா? இந்திரன் ஆசைக்கு இணங்கியவள் அகல்யா. 5 ஆண்களை மணந்தவள் திரௌபதி. வாலின் மரணத்துக்கு பின் சுக்கிரவன் தாரையே மணந்தான். ஆனா மண்டோதரி நல்லவள் தான் என்றாலும் அவள் பெரும்
பாவியான ராவணின் மனைவியால் இந்த நால்வரும் எப்படி சீதைக்கு சமனாக ஆக முடியும் அப்படின்னு வியாசர் அதுக்கு வியாசர் சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் நான் படிக்கிறேன் பாருங்க. அதற்கு வியாசர், அதற்கு திருமாலின் திருவருளே காரணம். ராமனின் பதுகியில் உள்ள மண் அகல்யாவின் பட்ட மந்திரத்தால் அவளுக்கு ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் தீக்கப்பெற்று அவள் தூய்மையாகப்பட்டாள். அதே மாதிரி திரௌபதி எப்பொழுதுமே கண்ணனையே தியானித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் எப்பொழுதுமே தூய்மையாகவே இருந்தாள். ராம தரிசனத்தில் தாரையை மண்டோதரியும் தூய்மை பெற்றார்கள். இவ்வாறு திருமாலின் அருளை தூய்மை பெற்ற அகல்யா, திரௌபதி, தாரை, மண்டோதரி ஆகிய நால்வருமே மகாலட்சுமி அவதாரமாகிய சீதாவுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள். இவங்க 5 பேருமே ஒரு ஒரு நல்ல ஒரு 4 பேர் முக்கியமா சொல்லலாம். தாயை வந்து விட்டுணும், கனகவல்லி தாயரும் நம்ம அதுல சேர்த்துக்க கூடாது, இருந்தாலும் சொல்ல வர. ஆனா அவங்களும் வந்து அவங்களுடைய அம்சம் தானே, இல்லைங்களா? இது எதுக்கு சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தாய் தந்தர் இருக்கிறாங்க. தாய் தந்தர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நாம அவங்கள வந்து உதாசனப்படுத்த முடியாது. என்னதான் அவங்க தவறு பண்ணி இருந்தாலும் சரி, அவங்க நம்ம தாய் தந்தை. அதே மாதிரி இந்த 4 பேருமே சரி, 4 பேருமே ஏதோ ஒரு வகையில் தவறு பண்ணியிருந்தாலும் சமுதாயத்துக்கு நேர் விதமா இருந்தா கூட, ஆனா அவங்க பகவானுடைய அருளோட தான் அவங்க முக்தி பெற்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம தாய் தந்தரிங்களும் சரி. அப்போ இங்க என்ன சொல்ல வருது பாத்தீங்கன்னா, உருவத்தில் காணப்பட்ட பரமபுருஷ ஹரி வந்து மறைந்து விட்டார். அவர் மறைஞ்சிட்டா கூட நாம என்ன பண்றோம், பகவானுக்கு பக்தி கொடுத்துதான் இருக்கிறோம். எப்படி பிரம்மா வந்து எல்லா கலையும் கத்து கொடுத்துட்டு போயிட்டார். பிரம்மாக்கு சிருஷ்டியை உருவாக்குன்னு சொல்லி போயிட்டார். ஆனா வந்து என்ன பண்றாரு, அவரு பகவானை மையப்படுத்தி தான் அவர் செயல்படுறாரு. அப்படி இருந்து கூட பாத்தீங்கன்னா கூட 3 இடத்துல சறுக்கி விடுறாரு. பகவான் வந்து துவாரகத்துல வந்து அவதாரம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா, அவர் சாதாரண 2 கையில உள்ள பிறந்து 2 கையில வந்து சாதாரண மனுஷனா பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு இதே பிரம்மா வந்து அங்க வந்து விழுந்தார், இல்லைங்களா? அதே மாதிரி துவாரகால போய் பகவானை தரிசிக்க போகும்போதும் அந்த துவாரபாலகர்கிட்ட போயும் அங்க போய் ஒரு தப்பு பண்ணிட்டார். இது மாதிரி 3 தப்பு பிரம்மாவும் பண்ணியிருக்கார். இவ்வளவு ஞானம் இருந்தும், பகவானுடைய அருள் இருந்தும், படைக்கும் தொழில அவ்வளவு அழகா பண்ணி கூட பாருங்க, கடைசியில அவரு மறந்துட்டாரு, இல்லைங்களா? அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு பாருங்க. நான் என்ற அகந்தை இல்லாம, பேராசை இல்லாம, ஆசை இல்லாம, கோபம் இல்லாம, இந்த 4 தன்மையோட நாம வந்து வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போகணும். இல்லைன்னா நாம பணக்காரனாக முடியாது. பணக்காரன் தேவையில்லை, செல்வமே இல்லாம இருக்கான் பாருங்க, அழகா வந்து 2 வேளை சாப்பிட்டாலும் சரி பகவான திருப்தியோட பகவான் ஹரிநாமத்தை சொல்லியிருக்கான் பாருங்க, அதுதான் நமக்கு முக்தி, இல்லைங்களா? சரி, இந்த கிளாஸ் நிறுத்திக்கலாம். இங்க இது குரு பூஜை நடக்க போகுது கோவில்ல, சரி அதுக்கு போனோம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பத்தராய கிருப சிந்தேவ சபனானாம் பாவனி வைஷ்ணவி நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद की जय. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓம் கிருஷ்ணா. டவுட்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபுஜி. ஹரே